ஓகே நண்பா, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு சாங்கோட கவர் இமேஜ் வந்து மாற்றுறது. கவர் இமேஜ் அப்படின்னா, இப்போ நான் இந்த சாங் வந்து தமிழ் டியூன் அப்படின்ற வெப்சைட் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட லோகோ வந்து இந்த கவர் இமேஜாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த இமேஜ் எடுத்துகிட்டு உங்கள் ஃபோட்டோ கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட் இருக்கும், இது வந்து ஒரு மியூசிக் பிளேயர் ஆப்பு, இந்த ஆப்பில் மட்டும்தான் வந்து இந்த உங்கள் ஃபோட்டோ வச்சு ப்ளே பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து டவுட் இப்போ வந்து கிளியர் பண்ணுறேன். இப்போ வந்து கூகுளோட அஃபிஷியல் ப்ளே மியூசிக்கில் இந்த சாங்கை போய் நான் வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள். ஸோ சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த சாங் தான் இங்கே இருக்குது. ஸோ அதே லோகோ தான் இங்கேயும் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த லோகோ தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது உங்கள் ஃபோட்டோ வந்து இந்த சாங் வந்து ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம தமிழ்பின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே கீழே இருக்கு அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் எப்போலாம் வீடியோ போடுறோமோ நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே நண்பா, இப்போ நம்ம வந்து அந்த சாங்க்கு வந்து எப்படி கவர் இமேஜ் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப் தேவை. இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டேக் எடிட்டர் ஆப்பு. இது உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை மூலயமா போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அந்த சாங் வந்து இப்போ கவர் இமேஜ் வந்து மாற்ற போகிறேன். இப்போது சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த சாங் நான் இப்போ எடுக்கிறேன், இங்கே இருக்குது. ஸோ அந்த சாங் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து இந்த ஆப்பில் வந்து ப்ளேலாம் பண்ணி பார்த்துக்க முடியாது. அந்த சாங்கோட டைட்டில் அண்ட் ஆர்டிஸ்ட் நேம்லாம் காட்டும். நீங்கள் லைட்டாக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. லாஸ்ட்டில் கவர் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆட் ஃப்ரம் கேலரின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேலரி அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ நான் இப்போ என்னோடய கேலரி நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஃபோட்டோவே நான் வந்து அந்த சாங் வந்து கவர் இமேஜாக வைக்க போகிறேன். ஸோ ஃபோட்டோவை சூஸ் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க, கார்னர் இருக்க டிக்கு. ஸோ முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு டிக் காட்டும் மேலே, அதையும் நீங்கள் வந்து டிக் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த சாங்கோட இமேஜ் வந்து மாறிடுச்சு, பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த சாங் இப்போ நான் வந்து ப்ளே மியூசிக்கில் போய்ட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அந்த சாங்கோட கவர் இமேஜ் வந்து மாறிடுச்சு. இப்போ நான் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண அந்த மியூசிக் பிளேயர்லையும் இப்போ நான் போய் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மியூசிக் பிளேயர் தனியாக டவுன்லோட் பண்ணதான் கிடையாது. இப்போ வர ஒரே வெர்ஷன் மொபைல் எல்லாத்துலேயுமே இந்த டிஃபால்ட்டாகவே இந்த மியூசிக் பிளேயர் இருக்குது. ஸோ அந்த மியூசிக் பிளேயர்லேயும் வந்து மாறிடுச்சு. இந்த சாங் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் கூட உங்கள் ஃபோட்டோ தான் அந்த கவர் இமேஜாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை வச்சு கெத்து காட்டுங்க.